வெல்கம் டு துல் ஸ்டுடியோ. இன்னைக்கு நாம பார்க்க போற படம் 2024இல் வெளிவந்த திகிலூற்ற ஒரு இந்தோனேஷியன் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட பேரு தாகூத். பொதுவாவே இந்தோனேஷிய படங்கள்ல நம்ம ஊர் மாதிரியே மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கூடவே அமானுஷ்யமான விஷயங்களும் அதிகமா இருக்கும். அந்த வகையில வந்திருக்கிற ஒரு மிரட்டலான படம் தான் இது. தாகூத் அப்படின்னா என்ன அர்த்தம்னு நம்மில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது அல்லாவை தவிர்த்து வணங்கப்படுற எல்லாமே தாகூத் தான். அது சிலைகளா இருக்கலாம், இல்லனா தன்னைத்தானே கடவுள்னு சொல்லிக்கிற மனிதர்களா இருக்கலாம். இந்த தலைப்புக்கு ஏத்த மாதிரியே அல்லாவுக்கு இணை வைக்கிற ஷிர்க்குங்கிற பாவம் எப்படி ஒரு மனுஷனை வழிகேட்டுக்கு கொண்டு போகுதுங்கிறத இந்த படத்துல ரொம்ப பயங்கரமா காட்டியிருக்காங்க. சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையோட நாயகி பேரு ஐனூன். இவங்க ஒரு மദ്രஸாவுல தங்கி மார்க்க கல்வி படிச்சுட்டு வராங்க. ஐனூனுக்கு அபா முல்யா அப்படின்னு ஒரு பெரியவர் மேல ரொம்ப மரியாதை. அவர் ஒரு பெரிய மகான், அவருக்கு நிறைய மந்திர சக்தி இருக்கு, அவர் அல்லாவோட நேசர்னு ஐனூன் நம்புறாங்க. அவரோட பயான்களை டிவில பாக்குறது தான் ஐனூனுக்கு ஆறுதலே. இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் திடீர்னு ஒரு அதிர்ச்சியான செய்தி வருது. அந்த அபா முல்யா மர்மமான முறையில இறந்து போறாரு. அதுவும் சாதாரண மரணம் கிடையாது. அவரோட தலை துண்டிக்கப்பட்டு ரொம்ப பரிதாபமான நிலையில இறந்து கிடக்கார். இந்த செய்தியை கேட்டு ஐனூன் ரொம்பவே உடைஞ்சு போயிடுறாங்க. அப்பதான் ஐனூனை வளர்த்தவர் ஒரு பெரிய உண்மைய சொல்கிறார். நீ யார பெரிய மகான்னு நினைச்சு கும்பிடுறியோ அந்த அபாமுல்யா வேற யாரும் இல்ல, உன்னோட சொந்த வாப்பாதான் அப்படின்னு சொல்றாரு. இத கேட்டதும் ஐனூனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. எப்படியாவது தன்னோட வாப்பாவோட ஜனாசாவுல கலந்துக்கணும், அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும்னு முடிவு பண்றாங்க. ஐனூன் தனியா போகாம தன்னோட 2 நண்பர்களையும் கூட்டிக்கிட்டு அந்த அபாமுல்யா வாழ்ந்த ஊருக்கு போறாங்க. அந்த ஊரே பார்க்க விசித்திரமா இருக்கு. அங்க அபாமுல்யா உருவாக்கி வச்சிருந்த ஒரு ஆன்மீக கூடம் இருக்கு. அங்க போறதுக்கு அப்புறம்தான் ஐனூனுக்கு ஒவ்வொரு அதிர்ச்சியா காத்துட்டு இருக்கு. அந்த கூடத்துல இருக்கிறவங்க செய்யற இபாதத்துகள் எதுவுமே சரியான முறையில இல்ல. அவங்க தொழுகை நடத்துற திசையே தப்பா இருக்கு. அதாவது கிப்லா திசையை விட்டுட்டு வேற திசையை நோக்கி தொழுகிறாங்க. அது மட்டும் இல்லாம அபாமுல்யா உண்மையான வழியில தான் நடந்தாரா, இல்ல ஷைத்தானோட வழியில போய் அல்லாவுக்கு இணை வச்சு சக்தி வாங்கினாராங்கிற சந்தேகம் வருது. அங்க லிங்கா அப்படின்னு ஒருத்தன் இருக்கான். அவன் அபாமுல்யாவோட சீடன். அவன் ஐனூனை வச்சு ஒரு பயங்கரமான காரியத்தை செய்ய துடிக்கிறான். அதாவது இறந்து போன அபாமுல்யாவோட ரூஹே, அதாவது உயிர், திரும்ப கொண்டு வர முயற்சி பண்றான். இதுக்காக ஐனூனை பலிகடா ஆக்க பாக்குறாங்க. ஐனூன் மெல்ல மெல்ல அந்த தீய சக்தியோட கட்டுப்பாட்டுக்குள்ள போறாங்க. அவங்க வாப்பா ஆரம்பிச்ச அந்த வழிகேடான பாதைக்கு வாரிசா ஐனூன் மாறுறாங்களா, இல்ல ஈமானோட பலத்தால அந்த ஷைத்தானிய கூட்டத்துல இருந்து தப்பிச்சாங்களா? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. சரி, படம் பார்க்க எப்படி இருக்கு? முதல்ல படத்துல பிடிச்ச விஷயங்கள பத்தி பேசுவோம். படத்தோட அந்த கிராமத்து சூழல் ரொம்ப மிரட்டலா இருக்கு. இருட்டு, அந்த ஆசிரமம், அங்க இருக்கிறவங்க நடந்துக்கிற விதம், குறிப்பா அந்த தலை இல்லாத சடலம் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாம் நிஜமாவே பயத்தை உண்டாக்குது. ஹீரோயின் ஐனூன்னா நடிச்சிருக்க பொண்ணு நடிப்பு அருமை. அப்பா மேல இருக்கிற பாசத்துல ஆரம்பிச்சு அப்புறம் பேய் பிடிச்ச மாதிரி மாறுற இடங்கள்ல நம்மளையே மிரள வைக்கிறாங்க. வழக்கமான பேய் படங்கள் மாதிரி இல்லாம தவறான நம்பிக்கைகள் எப்படி ஒரு மனுஷனை மாத்துது அப்படின்னு சொன்ன விதம் புதுசா இருந்துச்சு. குறைகள்னு பார்த்தா படத்தோட முதல் பாதி கொஞ்சம் மெதுவா போற மாதிரி தெரியலாம். சில இடங்கள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நம்மளால ஈஸியா யூகிக்க முடியுது. திடீர்னு பயமுறுத்துற காட்சிகள் இன்னும் கொஞ்சம் புதுசா இருந்திருக்கலாம். மொத்தத்துல சொல்லணும்னா தாகூத் ஒரு தரமான திகில் படம். உங்களுக்கு மாந்திரிகம், பில்லி சூனியம் சம்பந்தப்பட்ட படங்கள் பிடிக்கும்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ரத்தம் தெறிக்கிற காட்சிகள் கொஞ்சம் கம்மிதான், ஆனா மனதளவுல பயமுறுத்துற விஷயங்கள் நிறைய இருக்கு. என்னோட மதிப்பீடு 5க்கு 3. நீங்க ஏற்கனவே இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இதே மாதிரி வேற எந்த படத்தோட கதை வேணும்னு மறக்காம கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம பக்கத்தை தொடர மறக்காதீங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.